Hello friends, welcome to Sesame cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவு வச்சு முறுமுறுன்னு தட்டை ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். டீ போடுற நேரத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், சாதாரண மிளகாய் தூளா இருந்தா குறைவா எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் எள், 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு பொடி உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்குனது. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் காய்ந்த மிளகாய் வத்தல குறகுறப்பாக அரைச்சது. உங்கள்கிட்ட இல்லைன்னா மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம், அல்லது 4-5 மிளகாய் வத்தல தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய். நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாக, அதே நேரத்தில் கடுகடுன்னு இல்லாமல் முறுமுறுப்பாக இருக்கும். சூடான எண்ணெய் சேர்க்கறதால நல்ல மொறுமொறுன்னு வரும். முதல்ல இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கையில் பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிக்க வரணும். இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். நெய் சேர்க்க வேண்டாம்னா சூடான எண்ணெய் மட்டும் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததும் கைகளால் இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஊற வைக்க வேண்டிய தேவையில்லை, உடனடியாக செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கனாலும் எண்ணெய் அதிகமாக இழுக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா விரிச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக விரிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக விரிச்சு எடுத்துக்கோங்க. மாவு பசஞ்சு எடுக்கும் போதே எண்ணெய் நெய் சேர்த்துருக்கிறதால ஒட்டாமல் வரும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் அல்லது மாவு சேர்த்து விரிச்சு எடுத்துக்கோங்க. மாவு சேர்க்குறதா இருந்தால் ரொம்ப குறைவாக சேர்க்கணும், இல்லைன்னா எண்ணெய் கருக ஆரம்பிச்சிடும். நல்லா மெலிசாக விரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஃபோர்க் அல்லது டூத் பிக்கால் தோரம் போட்டு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தோரம் போட்டு எடுக்கணும், இல்லைன்னா பூரி மாதிரி வந்துடும். ஷார்ப்பான எட்ஜ் இருக்கக்கூடிய கப், ஏதாவது பாத்திரம், குக்கி கட்டர் அல்லது இந்த மாதிரி இடியாப்ப குழல்களோட பயன்படுத்திக்கலாம். எல்லாமே தனித்தனியாக பெரிய பிளேட்டில் விரிச்சு எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓரங்களில் இருக்கக்கூடியதை திரும்ப அடுத்தால விரிச்சு எடுக்கும்போது பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. தீ ரொம்ப குறைவாக இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக இழுக்கும். தீ அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா சட்டுன்னு கருக ஆரம்பிச்சிடும். ரொம்ப குறைவான தீயிலேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கு அப்புறமா மறைச்சு விட்டுக்கலாம். பொரியாத மாதிரி இருந்ததுன்னா நிதானமாக திரும்ப ஒரு வாட்டி மறைச்சு விட்டு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நிறம் மாற வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே எடுத்துடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா என்ன நிறம் மாறி வரும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளோட தட்டை ரெடி பண்ணியாச்சு. தட்டை முறுமுறுன்னு இருக்கு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் வச்சு பயன்படுத்தலாம். 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், Sesame குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.